கனடாவின் ஒன்டாரியோவில் இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். டொரண்டோவைச் சேர்ந்த 24 வயதான நபர் வாசகா கடற்கரையில் தனது படகு கவிழ்ந்து விழுந்து உயிரிழந்தார். அவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் காப்பாற்ற முடியவில்லை. சாண்ட் பேங்க்ஸ் மாகாண பூங்காவில் கடந்த வார தொடக்கத்தில் இதேபோன்று நடந்த ஒரு விபத்தில் 3 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இது தொடர்பில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுவரையான காலப்பகுதியில் கடந்த ஆண்டை விட கிழக்கு ஒன்டாரியோவில் நீரில் மூழ்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை 2 மடங்குக்கும் அதிகமாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஜூலை மாதத்தில் கனடாவில் பொதுவாக அதிகமானோர் நீரில் மூழ்கி இறப்பதாக உயிர்காக்கும் பணியில் ஈடுபடுவோரின் சங்கத்தினர் கூறுகின்றனர். கோடை வெப்பத்தின் போது மக்கள் குளிரூட்ட ஏரிகள் மற்றும் கடற்கரைகளுக்கு செல்வதே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. பெரும்பாலான நீரில் மூழ்கும் சம்பவங்கள் ஏரிகள் மற்றும் ஆறுகள் போன்ற இயற்கை நீர் நிலைகளிலேயே நடக்கின்றன. இதனால் குழந்தைகளை எப்போதும் தண்ணீருக்கு அருகில் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்று சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர்.